பாலக்கீரைங்க நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் போட்டிருக்கேன், ஆயில் போட்டிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் போடுறேன். சீரகம், கடுகு, கொஞ்சம் உளுந்தம் பருப்பு நல்லா வெடிக்கட்டும். வெடித்தோன்னே இதில் காஞ்ச மிளகாய், தக்காளி, சாம்பார் வெங்காயம், பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் எல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கோங்க. கீரையை காரமாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் நான். பாலக்கீரை அந்த கீரை வச்சுருக்கோம் இல்லையா, போட்டு கிளறிட்டு அப்படியே ஸ்லோலியே வச்சுக்கோங்க. கீரை ரெடி ஆயிடும். நல்லா காரசாரமாக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். கீரைனா சப்புன்னு இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இப்படியும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.